காயல்பட்டினத்தில் சிறுத்தைகளின் நடமாட்டம், மக்கள் பீதியில். அணைநீர் வழியாக வெள்ளப்பெருக்கில் மேல ஆத்தூர் கிராமங்களில் நடமாடும் சிறுத்தைகள் கூட்டம். இருபதுக்கும் மேற்பட்ட ஆடுகளை கடித்து குதறிய சம்பவம். மேல ஆத்தூரில் இருந்து சிறுத்தைகள் இடம்பெயர்ந்து காயல்பட்டினம் கடையக்குடி பகுதியில் நடமாட்டம். மக்கள் பயத்தில் பரிதவிக்கின்றனர். வாட்ஸ்அப் முழுக்க இதே பேச்சு. இரவு முழுவதும் நிம்மதி போச்சு. வெளிவர தயங்கும் மக்கள். பயம் ஒரு பக்கம், நடப்பின் உண்மை நிலை அறிய ஆவல் ஒரு பக்கம். பரிதவிக்கும் மக்கள் நிலை. உண்மை நிலை என்ன? நம்முடைய காயல் விஷன் சேனலில் இது குறித்த உண்மை நிலை இதோ. இது எனக்கு கிடைச்ச மெசேஜ். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் என்ன ஊரில் அந்த மாதிரி நியூஸ் இருக்காங்கிறத தெளிவுபடுத்திக்கோங்க. ஒரு அவேர்னஸ்க்காக தான் அதை நானும் அனுப்பி விட்ருக்கேன், ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். காலையிலேருந்து என் தம்பி வெளியவே போக விடலை. சிறுத்தை வருதுன்னு வீட்டுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டான். எங்க வந்துதான் சிறுத்தை? கேம்டி பக்கத்தில் வந்ததுனால வீட்டுக்குள்ளேயே இரு, வெளியே போவாத, கடிச்சிரும், நீ போவாதன்னு சொல்லினான். பயந்துட்டு இருந்தீங்களோ? கடந்த வாரம் பெய்த பெருமழை, அந்த மழையில் அணையில் தண்ணியை திறந்து விட்டாங்க. அந்த தண்ணீர் மதகுகள், குளங்கள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஊருக்குள்ளே வந்துச்சு. நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரல், ஆத்தூர், குறும்பூர், சேதுக்கு வாய்த்தான், கேம்லாபாத், இந்த இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பரவலாக தண்ணீர் பெருக்கு அதிகமாக இருந்துச்சு. இந்த தண்ணீர் பெருக்கோட வனப்பகுதியில் எல்லாம் தண்ணீர் நிறைஞ்சு இருந்ததுனால அந்த அணை திறந்து விட்டு அந்த அணை மூலமாக காடுகளில் வசிக்கக்கூடிய அந்த சிறுத்தைகள் மேல ஆத்தூர் பகுதியில் நடமாடுது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஆடுகளை கடித்து குதறிய நிலை. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. மக்கள்லாம் பீதியாக இருந்தாங்க, ரொம்ப பயமாக இருந்தாங்க. உடனே தகவல் வனத்துறைக்கு கொடுக்கப்பட்டுச்சு. டிஎஃப்ஓ, அதாவது மாவட்ட சரக அலுவலருடைய உத்தரவின் பேரில் திருமதி கனிமொழி அரசு அப்படிங்கிற ரேஞ்சர், அந்த வனத்துறை அதிகாரியுடைய தலைமையில் மேல ஆத்தூருக்கு ஒரு டீம் போகிறாங்க. மாவட்ட வன கால்நடை மருத்துவ குழு டாக்டர் மனோகருடைய தலைமையில் ஒரு குழு, திருநெல்வேலியிலிருந்து விரைவு மீட்பு படை, நம்முடைய திருச்செந்தூர் வன சரக அலுவலர்கள், இந்த ஒரு டீமே மேல ஆத்தூரில் கேம்ப் போடுறாங்க. கேம்ப் போட்டு அந்த கடித்து குதறப்பட்ட ஆடுகளை ஆய்வு செய்கிறாங்க. அதோடைய கால் தடங்கள், அதோடைய நகைக்கீறல்கள், இது எல்லாத்தையும் ஆய்வுக்கு எடுக்கிறாங்க. இந்த பிரச்சனை இப்படி இருக்கும்போது நேற்று இரவிலிருந்து அந்த சிறுத்தைகள் 2 சிறுத்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 சிறுத்தைகள் காயல்பட்டினம் பகுதியில், கடையக்குடி பகுதியில் நடமாட்டம் இருக்கிறதாகவும் அங்கு உள்ள ஆடுகளை கடித்து குதறியதாகவும் சில தகவல்கள் வாட்ஸ்அப் மூலமாக வெளிவந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடைக்கார், அவர் கடையை அடைச்சிட்டு ஏரலுக்கு போகிறார். ஏரலுக்கு போகிறதுக்கு காயல்பட்டினத்துலேருந்து பைபாஸ் ரோடு தான் வழக்கமாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவர் கேட்குறார், தம்பி போகலாமா, ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுமா அப்படின்னு. தனியாக போகிறதுனால நடுங்கிறார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஆரம்பநேரி வழியாக போயிருங்க, ஒரு 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும், பாதுகாப்பாக போய் சேர்ந்துருங்கன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் சேர்ற ஃபோன் வருது. எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆமாம், உங்கள் பகுதியில் சிறுத்தை நடமாட்டமாக இருக்குதுன்ட்டு ஊர்லேருந்தே ஃபோன் வருது. என் பகுதியா அப்படின்னா புரியலை, என்ன அப்படின்னு கேட்டேன். கேட்டிங்கன்னா பஞ்சாயத்து ரோடுகளில் சிறுத்தையை பார்த்ததாகவும் அங்கே உள்ள நாய்களை கடித்து குதறினாவும் சொன்னாங்களே. உடனே நமக்கும் பயம் கவிச்சு. ஏன்னா கடையக்குடியிலேருந்து இனி பஞ்சாயத்து ரோடுக்கு வந்துட்டுனா அது காயல்பட்டத்துடைய மத்திய பாகம். அந்த மத்திய காயலில் அவ்வளவும் குடியிருப்புகள், நிறைய வீடுகள் இருக்குது, நிறைய ஆட்கள், வாலிபர்கள், இளைஞர்கள், வயோதிகர்கள், குழந்தைகள்னு பெரிய ஒரு பிரச்சனை ஆயிருமே, இரவு முழுக்க இந்த பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லி நானும் இது குறித்து என்னுடைய நண்பர்கள் இடத்துல ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க யாரும் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னாங்க. துபாயிலேருந்து என்னுடைய அண்ணன், அவர் ஃபோன் பண்ணி ஒரு வாய்ஸ் கிளிப் வைக்கிறாரு, கவனமாக இருங்க, வீட்டுக்கு வெளியே வராதீங்கன்னு. ஏற்கனவே மேல ஆத்தூரில் இந்த சிறுத்தைகளுடைய நடமாட்டம் இருக்குதுன்னு சொன்னதுனால வனச்சரக அலுவலர்கள்லாம் போய் எங்கள் கேம்ப் போட்டு இரவு 7 மணிக்கு மேலே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க அப்படின்னு ஒரு கட்டுப்பாடை போட்டிருந்தாங்க. ஏன்னா பொதுமக்கள் இரவு தான் இந்த சிறுத்தைகள் இறை தேடுவதற்காக வெளியே வரும், காலையில் பார்த்திங்கன்னா பதுங்கி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. காலை முழுவதும் பசியோடு இருந்துட்டு இரவில் வேட்டையாட வரக்கூடிய அந்த விலங்கிடமிருந்து, அந்த சிறுத்தைகளிடமிருந்து நம்மளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேண்டி அங்கே தடை போட்டிருக்காங்க.
இப்போ நம்ம ஊரில் என்ன தடையை போட உடனே என்ன பண்ணேன், இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக வேண்டி பலர்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டேன். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, கடைக்குடி பகுதியில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க, நாய்களை கடித்து குதறி இருக்குதுன்னாங்க, கண்ணால் பார்த்த ஆட்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதோடைய உண்மை தன்மை தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி காலையில் சில செய்திகள் எனக்கு வந்து தெரிய வந்தது. மேலாத்தூரை பொறுத்த வரைக்கும் இந்த விரைவுப்படை மீட்பு குழு, வனசரக அலுவலர்கள், வனத்துறையிலேருந்து எல்லாருமே அங்கே கேம்ப் இருக்காங்க. அந்த கேம்ப் போட்டு இரவு முழுக்க ஒரு 50 ஆடுகளை கட்டி வச்சுருக்காங்க. கட்டி வச்சு சுற்றி வர கேமரா வச்சுட்டாங்க. இந்த கேமராவில் வந்து எல்லாம் பதிவாகும். பொறுமையாக காத்திருந்தாங்க. இவங்க பதுங்கி இருக்கிறாங்க. இரவு நேரம் வருகிறது, ஆடுகளை கடிக்க முற்படுகிறது, அதையும் அவங்க காட்சியாக பதிவு பண்ணிட்டாங்க. சரி, இதோடைய உண்மை தன்மை தான் என்ன, வந்தது புலியா இல்லை வேறு ஏதாவது விலங்குகளா அப்படிங்கிறத அவங்க வந்து ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க. அந்த நகைக்கீறல்கள், பல் அடையாளம், கடிக்கப்பட்ட அந்த ஆடுகளுடைய அந்த பல்லுடைய ஆழம், கால் தடங்கள், இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வரத்துக்கு முன்னால் இந்த கேமரா வச்சுட்டு காத்திருக்கும்போது அதில் வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாய். அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. அதை அழகாக வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. என் கண்ணால் நான் பார்த்தேன், எனக்கு போட்டு காட்டினாங்க. நான் சொன்னேன் அந்த வீடியோவை தாங்க, அந்த ஃபோட்டோஸ்களை தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை வந்து இது அரசு சம்மந்தப்பட்டது, மாவட்ட அதிகாரியுடைய உத்தரவு இல்லாமல் எந்த மீடியாவுக்கும் கொடுக்க முடியாது, அதனால் நான் வாய் வழியாக சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கங்க அப்படின்னாங்க. சரி, இது என்ன தான் நடந்தது அப்படின்னு பார்த்தா மேலே ஆத்தூரில் அந்த ஆற்று படுகையில் பார்த்திங்கன்னா சுடுகாடுகள் இருக்குது. அந்த சுடுகாடுகளில் பிணம் தின்னக்கூடிய நாய்கள் இப்போ சமீப காலமாக ஒரு வாரமாக வந்து தண்ணீர் ஃபுல்லாக முழுகி இருக்கிறதுனால அந்த நாய்களுக்கு வந்து இறை இல்லை, போதுமான உணவு இல்லை. அது என்ன புதைக்கக்கூடிய அந்த பிணங்களை வந்து தோண்டி தின்று வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஊருக்குள்ளே வரல. இப்போ அதுக்கு உணவு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஊருக்குள்ளே வந்து ஆடுகளை கடிச்சிருக்கு. இதை வந்து ஆதாரப்பூர்வமாக வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு தான் இந்த காயல்பட்டின புரளி வந்துச்சு இல்லையா, இதுக்காக வேண்டி அவங்க கடையக்குடி வந்துட்டாங்க. கடையக்குடி வந்து இரவு முழுவதும் அவங்க ஆய்வு நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கேயும் வந்து இந்த தடவியல், அந்த பற்களுடைய ஆழம், நகைக்கீரல்கள் எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணால் அதுவும் நாய்க்கடி தான் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாங்க. ஸோ மக்கள் பயப்பட தேவையில்லை. சிறுத்தையும் வரல, புலியும் வரல. இந்த நேரத்தில் தேவையில்லாத பீதிகள், தேவையில்லாத வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய புரளிகளை கிளப்பிவிட்டு நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை வந்து பேனிக் ஆக்கி வைக்கிறாங்க. அது தப்பு. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களும் சரி, உள்ளூரில் இருக்கக்கூடியவங்களும் சரி, தன்னுடைய நிலைமை, தன்னுடைய குடும்ப நிலைமையை எண்ணி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஸோ இந்த அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வைஸ் பிரசிடெண்ட் துணைத் தலைவரோட பேசி அதோடைய விவரங்களை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னிடமும் அந்த விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. திருச்செந்தூர்லேருந்து வன அதிகாரி மிஸ்டர் சுரேஷ்குமார் அவங்க தான் நம்மக்கிட்ட பேசுனாங்க. அஃபீஷியலாக எதுவும் தர முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மெசேஜை வந்து நீங்கள் மக்களுக்கு கொடுத்துருங்க, மற்றபடி நாங்கள் வந்து எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை வந்து சமர்ப்பித்து டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்து அஃபீஷியலாக அந்த செய்தியை வந்து வெளியிடுவாங்க. மக்கள் வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு அந்த ஒரு செய்தியை, அந்த ஒரு நல்ல செய்தியை அவங்க காலையில் என்னிடம் பகிர்ந்துக்கிட்டாங்க. இதன் மூலம் நம்ம காயல்பட்டினம் ஆத்தூர் மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னென்னா, இது வெறும் புரளி தான், பிணம் தின்னக்கூடிய நாய் தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். எனவே அதுகளை வந்து அதை அவங்க பிடிச்சிருக்காங்க, அது இது பண்ணியிருக்காங்க, அதை வந்து வேறு இடங்களுக்கு மாற்றி அனுப்புவாங்கங்கிறது அது அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் வேலை, அதை நம்ம போகலை. இருப்பினும் மக்களுடைய பாதுகாப்பு கருதி, மக்களுடைய நலன் கருதி உடனே விரைவு படையும் வந்து மீட்பு பணிகளில் இருக்கக்கூடியவங்களும் சரி, வனத்துறை அதிகாரிகளும் சரி, அதிரடி நடவடிக்கையாக மக்களை பாதுகாக்க இந்த களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. இதுக்கு மாவட்ட வனத்துறை அதிகாரிக்கும், மாவட்ட வனத்துறை சரகத்திற்கும், நம்ம திருச்செந்தூர் வனத்துறை அதிகாரிகளுக்கும், அந்த சரகத்தில் உள்ள ஊழியர்களுக்கும் இந்த காயல் விஷன் மூலம் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ பி சேஃப், நோ பேனிக். மக்களை பயப்படாதீங்க, அது சிறுத்தை இல்ல நாய். இந்த வீடியோ மூலம் உங்களுடைய பயம் தெளிந்திருக்கும். நீங்கள் வந்து நிம்மதியாக இருங்க, எந்த பிரச்சனைக்கும் இடம் கொடுக்க வேண்டாம், யார் சொல்லையும் கேட்க வேண்டாம். தயவு செய்து வாட்ஸ்அப்பில் இதுகள் மாதிரி புரளிகளை வந்து ஆதாரம் இல்லாத செய்திகளை பரப்பி மக்களை குழப்பாதீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.